ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். வானதி மேம், டுமாரோ மார்னிங் நான் ஷார்ப்பா இருப்பேன். நீங்களும் ரெடியா இருக்கணும். மேடம், அப்புறம் இன்னொரு விஷயம், நாம பரதநாட்டியமும் குச்சிப்புடியோ கத்துக்க போகல. அதனால ப்ளீஸ் இந்த மாதிரி புடவை எல்லாம் கட்டிட்டு வந்துட போறீங்க. இந்த டிரைவிங்க்கு கம்ஃபர்ட்டா இந்த ட்ராக் டிஷர்ட் மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க. ஏன்னா அதுதான் டிரைவிங்க்கு எப்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். நான் கிளம்புறேன். ஓகே விஸ்வா, மார்னிங் பார்க்கலாம். வானதி, பாய். ஏதோ பண்ணுங்க, நான் வரேன். வானதி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. கார்த்திக்க பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நீ டிரைவிங் கத்துக்கிட்டு காரை ஓட்டினா கண்டிப்பா அவனே உன்னை பாராட்டுவான். நான் கூட வீட்ல நடந்த பிரச்சனையால அந்த டிரைவிங் விஷயத்த மறந்துட்டேன். ஆனா இப்போ அந்த வாய்ப்பு விஸ்வா ரூபத்துல உன்னை தேடி வந்திருக்க. இதை நீ கரெக்டா பயன்படுத்திக்கோ வானதி. எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட். சரிங்க. ஹலோ கார்த்திக் சார். என்ன சார், உங்க ஒய்ஃபுக்கு முன்னாடியே நீங்க அப்படியே பக்காவா ட்ராக் டிஷர்ட்லாம் போட்டு ரெடி ஆயிட்டீங்க சார். ஒருவேளை நானும் உங்களுக்கு ஏதாவது டிரைவிங் கத்து கொடுக்கணுமா? ஹலோ மிஸ்டர், ட்ராக் சூட் என்ன டிரைவிங் கத்துக்கு போறவங்களோட யூனிஃபார்மா? நான் ரெகுலரா ஜாகிங் போறவன், புரியுதா? அப்படியா சார்? அப்படின்னா ஓகே. நானும் உங்களை பிசிக்கலா பார்க்கும் போதே நினைச்சேன் நீங்க ரெகுலரா ஜாக்கிங் போவீங்களோன்னு. சூப்பர் சார். வாவ், சூப்பர் வானதி மேடம். நேத்து நான் உங்களை வீட்டுக்குள்ள புடவையில பார்த்த வானதி மேடமான்னு எனக்கே ரொம்ப டவுட்டா இருக்கு. ட்ராக் டிஷர்ட் போட்ட உடனே ஆளே மாறிட்டீங்க. என்ன வானதி மேடம், ஏன் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு? ஆர் யூ ஓகே? ஓகே தான் சார். இல்ல வானதி மேடம், நீங்க நார்மலாவே இல்ல. உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தான் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க புடவையே கட்டி பழகுனதுனால திடீர்னு இப்படி ட்ராக் டிஷர்ட் போடுறதுனால ரொம்ப அனீஷியா ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கு புடவை தேவையில்ல. வேற எனி ட்ரெஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை போய் மாத்திட்டு வந்துருங்க. நாம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது பரவாயில்ல சார். வானதி மேடம், நீங்க தயங்காதீங்க. ஆக்சுவலா நான் உங்களை டிஷர்ட் ட்ராக் போட்டு வர சொன்னதே உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தான். ஆனா இந்த ட்ரெஸ்ஸே உங்களுக்கு அனீசியா இருக்குதுன்னா ப்ளீஸ் நீங்க யோசிக்காம போய் சுடிதாரோ இல்ல வேற எனி ட்ரெஸ், உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்க. அதுல எந்த தப்பும் இல்ல. ஆட்டோ எங்க சார் போன? காந்தி ஸ்ட்ரீட்டுக்கு போகணும். ஏறுங்க.
பாத்தீங்களா சார்? காரை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு இவங்க அந்த பக்கமா போய் நின்று ஹாயா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுலேயே புரியா இருக்கான் சார். இவன் காரு கத்து கொடுக்குன்ற பேர்ல ரொம்ப பேர் இப்படித்தான் கூத்து வச்சிருக்காங்க சார். ஏங்க நீங்க முதல்ல ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஆ? சார் எவ்வளவு நேரம் அந்த ஒரு இளநீர் குடிச்சிட்டு இருப்பீங்க? அதுல தண்ணி எப்போ காலி ஆயிட்டு இருக்கும். ரொம்ப நேரம் குடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காதீங்க. ஐயோ வானதி, நான் எதுக்கு நடிக்க போறேன்? நிஜமாவே சொல்றேன், இன்னும் இளநீ காலியே ஆகல. நீங்களே வேணா பாருங்களேன். சரி சரி. ஆனா எப்படி இவ்வளவு குடிச்சோம் உங்க இளநீல மட்டும் தண்ணி குறையாம இருக்கு? அதான் வானதி, விஸ்வாவோட பவர். நான் எப்பவுமே ரொம்ப லக்கியான பர்சன். சும்மா எதையாவது சொல்லாதீங்க சார். தண்ணி அதிகமா இருக்க இளநியா வாங்கிருக்கீங்க, அதனாலதான் இன்னும் காலியாகாம இருக்கு. வானதி, நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க இன்னும் என்ன நம்பலல? நிஜமாவே நான் ஒரு ஸ்பெஷலான பர்சன் வானதி. நீங்க நம்புற மாதிரி என் லைஃபோட சில இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்களேன். நான் ஒரு பொண்ணை ஒன் சைடா ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன? நான் எப்போ போய் அந்த பொண்ணுகிட்ட என்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணனோ அதுக்கு அடுத்த வாரமே கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் வேற ஒருத்தர் கூட. இப்படிதான் வானதி, ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணை போய் நான் பொண்ணு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆயிடும். அந்த அளவுக்கு நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். என்ன வானதி சிரிக்கிறீங்க? ஒருவேளை நீங்க சொல்றது உண்மைன்னா இன்னும் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒரு தடவை பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கும் உடனே கல்யாணம் ஆயிடும்ல, அதுக்காக தான் சொன்னேன். அதுக்காக நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இதே வேலையா என்ன அலைய சொல்றீங்களா? போங்க வானதி. சொல்றா. கார்த்தி, உன்னோட டிவோர்ஸ் மேட்டர் என்ன மச்சான் ஆச்சு? டேய் இப்ப எதுக்கு அதை பத்தி கேட்டுட்டு இருக்க? இல்ல மச்சான், உன் ஒய்ஃப் ரோட்ல வேற யாரு கூட நின்று பேசிட்டு இருந்தாங்க, அதான். டேய் நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற ஏன்டா? டேய் ஒரு டவுட்டுக்கு தாண்டா கேட்டேன். நான் அப்புறம் கால் பண்றேன். இல்ல மச்சான், உன் ஒய்ஃப் ரோட்ல வேற யாரு கூட நின்று பேசிட்டு இருந்தாங்க, அதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.